தாயை பாக்குறது, தகப்பனை பாக்குறதுண்டா ஹஜ்ஜிக்கு அனுப்புறது, உம்ராக்கு கூட்டிட்டு போறது, நோய் வந்தா மருந்தெடுத்து கொடுக்கிறது, பெருநாள் வந்தா ஆடை எடுத்து கொடுக்கிறது, மாதா மாதம் செலவுக்கு காசு கொடுக்கிறது. இவைகள் கவனிப்பு என்று நினைக்கிறோம். இவையெல்லாம் கவனிப்புகள் தான். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட மேன்மையான ஒரு விஷயம் இருக்கு. ஏனென்றால் இதுதான் கவனிப்பு. அப்படி என்றால் இஸ்லாம் உங்களோட தாய் தகப்பனைத்தான் கடுமையாக பார்க்கணும் என்று சொல்லுது. இதுதான் கவனிப்பு என்றால் உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் செலவழிக்கிறத விட கூட எங்கட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்க என்ன செய்யறோம்? செலவழிக்கிறோம். உம்மாவுக்கு ஒரு 65-70 வயதானால் ஒரு நோய் என்று வந்தால் வயதாகிட்டு இதுக்கு பிறகு பெரிய செலவழிப்பு தேவையில்லைங்கிற மனோநிலைக்கு பலர் வாராங்க. அதுவே மகனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கொழும்பு இந்தியா நோக்கி போகலாமா என்று சொல்லி யோசிக்கிறாங்க. உம்மாவுக்கு ஒரு மருந்து எடுத்து கொடுக்கிறதும் அல்லது பெருநாளில் ஆடை வாங்கி கொடுப்பதும் ஒரு 5000 ரூபாய்க்குள்ள வாப்பா அம்மாக்கு முடிஞ்சிடும் 10,000 ரூபாய். மகனுக்கும் மனைவிக்கும் 50,000 ரூபாய்க்கு உடுப்பெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதுதான் கவனிப்பு. அப்படி என்றால் முதற்தரமான கவனிப்பை என் பெற்றோருக்கு நான் கொடுக்கவில்லை, 2ஆம் தரமான 3ஆம் தரமான கவனிப்பை தான் கொடுக்கிறேன். அப்படி என்றால் தவறைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவல்ல கவனிப்பு. பெற்றோர்களும் உண்மையில் எங்களிடம் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அல்லாஹு தஆலா மனைவி தொடர்பாக சொல்கிற நேரத்தில் மனைவிக்கு இருக்க கொடுங்கள், உண்ண கொடுங்கள், ஆடை வாங்கி கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, அறிவூட்டப்படுகிறது. ஆனால் தந்தை தாயை பற்றி சொல்கிற நேரத்தில் இருக்க கொடுங்கள் என்று சொல்லவில்லை, உண்ண கொடுங்கள் என்று சொல்லவில்லை, ஆடை வாங்கி கொடுங்கள் என்று சொல்லவில்லை, மருந்தெடுத்து கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. மனைவிக்கு இதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், அந்த மனைவி தவறிழைத்தால் கன்னத்தில் அடிக்காமல் அடித்துக் கொள்வதற்கும் தண்டிப்பதற்கும் அனுமதியை அல்லாஹ் கொடுக்கிறான். பெற்றோர்களுக்கு இது எதுவும் சொல்லல. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தை கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய இரக்கம் எனும் இறக்கைகளை அவர்களுக்காக தாழ்த்தி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுங்கள், தண்டியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே இது தொடர்பாக எல்லாம் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தவறு செய்தால் வயது முதிர்ச்சியில் தவறு அதிகமாக இருக்கும், சி என்ற வார்த்தை கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அப்படி என்றால் அல்லாஹ் பெற்றோர்களோடு உறவாடுதலில் அவங்களோட உள்ளம் நோகாம நடக்கணும். எத்தனை விடுத்தம் பேசியிருப்போம், எத்தனை விடுத்தம் கண்டுகொள்ளாம போயிருப்போம். நாங்க பயணங்கள் போனால் எப்பொழுதும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் பேசாத நாட்களே இல்லை. எப்பொழுதாவது எங்களோட உம்மாவோட வாப்பாவோட போக வாப்பா போயிட்டு வாரன். எனக்கு 60 வயசா இருக்கட்டும், எனக்கு 70 வயசா இருக்கட்டும், 40 வயதாக இருக்கட்டும், உம்மா நான் போய்கிட்டு வாரன். கோல் எடுத்து ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறோமா? இல்ல. ஏனென்றா நாங்க இந்த பிசினஸ் சமூகம் தானே, வியாபார சமூகம் தானே. சகோதரர்களே, அதுவல்ல கவனிப்பு. அல்லாஹ் சொல்கிறான், அவங்களோட உள்ளம் குளிரும். அந்த உள்ளம் எங்களை பெற்றெடுக்கிற பொழுது எவ்வாறு மகிழ்ச்சியோடு அள்ளி முத்தமிட்டார்களோ அந்த மனோநிலையில் அவர்கள் மௌத்தாகணும். எங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அதே மகிழ்ச்சியோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார்.